இந்த திரைப்படத்தில் பவானி கதாபாத்திரத்தில் மறைந்த பிரபல நடிகை சௌந்தர்யா கதாநாயகியாக நடித்திருந்தார். பவானியின் கணவரான சூர்யா கதாபாத்திரத்தில் நடிகர் சுரேஷ் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். படத்தின் முக்கியமான அம்சமாக குழந்தை அம்மன் வேடத்தில் நடிகை சுனீனா நடித்திருந்தார். மேலும் தெய்வீக அம்மன் கதாபாத்திரத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் தனது கம்பீரமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். லதா கதாபாத்திரத்தில் நடிகை ரூபா ஸ்ரீ நடித்திருந்தார். படத்தின் கொடூரமான வில்லனான கோரா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ரமி ரெட்டி மிரட்டலான நடிப்பை வழங்கியிருந்தார். சூர்யாவின் அக்காவான லீலம்மா கதாபாத்திரத்தில் நடிகை வடிவுக்கரசி நடித்திருந்தார். லீலம்மாவின் மகன் சிதம்பரம் கதாபாத்திரத்தில் நடிகர் கல்லு சிதம்பரம் தோன்றினார். லீலம்மாவின் கணவர் வேடத்தில் நடிகர் பாபு மோகன் நடித்திருந்தார். மேலும் லீலம்மாவின் மகள் ஸ்ருதி கதாபாத்திரத்தில் நடிகை ஷில்பா நடித்திருந்தார். இன்றும் தொலைக்காட்சிகளிலும் பக்தி திரைப்பட ரசிகர்களிடையிலும் தனித்துவமான வரவேற்பை பெற்று வரும் அம்மன் அதன் வலுவான கதைக்களம், பக்தி உணர்வை தூண்டும் காட்சிகள் மற்றும் நட்சத்திரங்களின் சிறப்பான நடிப்பால் காலத்தை கடந்த ஒரு வெற்றி திரைப்படமாக நினைவு கூறப்படுகிறது.